இந்த சூப்பர் ஹெல்த்தியான பேபி ஃபுட் டின்னர் ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவு உடச்ச கோதுமை எடுத்திருக்கேன். இதை மிதமான தீயில 3-4 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜார்லையோ பிளெண்டர் ஜார்லையோ எடுத்துட்டு நல்லா பொடியா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவு பரங்கிக்காயும் கேரட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சீரகத்தை அழிச்சு விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க உடச்ச கோதுமையில ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிப்படாம கிண்டிக்கலாம். இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் நல்லா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கேரட் பரங்கிக்காய் கூழையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல அழகா வெந்து வந்துடும். குழந்தைங்களுக்கு இது கேரட் சேர்த்த ரவை உப்புமா மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபுட் இது. இந்த மாதிரி நிறையா சூப்பர் ஹெல்தி பேபி ஃபுட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.